Ragini each and every one of you to our தமிழோடு தமிழ் மக்களுண்டு என்பர் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தமிழோடு தமிழோடு தமிழ் மக்களுண்டு என்பர் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தமிழோடு தமிழ் என்று நோக்கமும் பின்னணியும் இப்பதான் எனக்கு விளக்க வேண்டிய ஒரு கடமை. அது என்னது? பல பேர் என்னை போல இந்த அனுபவப்பட்டு அதனாலதான் இந்த மழையிலையும் இந்த கஷ்டத்திலையும் கூட இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்க மனசுல எதிரொலிக்கிற சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமும் அளப்பரிய மகிழ்ச்சியோட இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். ஒத்துமையா கூடி வந்து தெளிவான திட்டங்களை தீட்டி அன்பு கலந்த மரியாதையோட 1000 கரங்கள் சேர்ந்து ஒரு தனி மனிதனால பல சேவைகளை பணிகளை செய்ய முடியாத போது ஒரு கூட்டமா சேர்ந்து செய்து வருவதுதான் இந்த சஸ்தா தமிழ் அறக்கட்டளை. அந்த சந்தர்ப்பத்துல மதச்சார்பு இல்லாமல் இளைய தலைமுறையினரை மனதில் கொண்டு மொழிப்பற்றோடு ஆரம்பமானதுதான் தமிழ் அறக்கட்டளை. மொழியால் இணைந்து நமது மரபு பண்பால் உயர்ந்து சமூக சேவையினால் ஒன்று கூடி முன்னேற்ற பாதையில் நாம் என்றும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு வருவது சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை. அந்த மொழி ஆர்வம் நம்ம பிள்ளைகளுக்கு மொழியை எப்படி எடுத்துட்டு போக போறோங்கிற ஒரு கேள்வி. அந்த சந்தர்ப்பத்துல சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையில் ஆர்வமுள்ள சில தொண்டர்களால் தொலைநோக்கு பார்வையோடு சிறு வித்தாக விழுந்து ஆரம்பிக்கப்பட்ட பிளேனோ தமிழ் பள்ளி இன்று கூட்டு முயற்சியினால் 250 மாணவர்கள் கொண்டு 50க்கும் மேற்பட்ட தன்னார்வ சேவையாளர்களால் அருமையாக 14 வருடங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதே நமது மக்களுக்கும் அவர்களுக்கு மொழியின் மேல் இருக்கும் பற்றுக்கும் சான்று என்று நான் கூற விரும்புகிறேன். நான் யாரு, நீங்க யாரு? நாங்கள் தேங்க்ஸ்கிவிங் டேல ஒரு சேவை செய்து வராங்க. அந்த சேவையை பற்றி சொல்ல விரும்புகிறேன். பாஸ்கெட் பிரிகேட்ல வந்து என்ன விஷயம்னா, தேங்க்ஸ்கிவிங் கான்செப்ட் அமெரிக்கன் லைஃப்ல பார்த்தீங்கன்னா it is about cherishing all those reasons why we are here and how we are here today. வேற வேற மனிதர்கள் வேற வேற காரணத்துக்காக அந்த நாளை பயன்படுத்தினா கூட உண்மையில வந்து எல்லாருக்குமே everybody has something to cherish about. அந்த வகையில பண்பான வள்ளல் தன்மை அது பின்னர் ஒருவர் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளால அதை பார்த்துட்டு சலிச்சு இருக்க முடியாதுன்னு கொண்டு போகணும். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே செய்தா போதுமா? முடியாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி பார்த்து இருக்கிறவங்கள நம்ம உதவி செய்யணும். அதை ஒரு அணியா திரண்டு போய் ஒரு சக்தியா உருவெடுத்து செய்யணும். பல விதங்கள்ல அழகான வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கிற சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை who is going to talk about our child program here and take up the stage. Thank you so much. A home for the homeless, a family for the orphan, and an eye-opener for all of us. I'm talking about Ludwig. So, good afternoon everyone. I'm Stanley Matea, and I'm an active participant in the Child-to-Child Harmony here at Sasa Tamil Foundation. So when I was first introduced to this program, it was by my parents. I was very reluctant at first, but through the 3 years I was in it, I progressed and became a very advanced and social person with all the people in the Child-to-Child Harmony program. Child-to-Child Harmony. I think this is the 5th or 6th year that we're doing it through Sasa Tamil Foundation. 2011 நாம் போயிருக்கும்பொழுது நம்ம ஸ்பான்சர் பண்ணுற 30 குழந்தைங்க, the 30 children that we're sponsoring in 2011, this is how they looked. Okay, now let's go on to next Sangha. Mr. Arun Kumar and his family, they also went to Uluru this summer, and I now welcome Mr. Arun Kumar. He's இந்த வாட்டி நாங்கள் இதுக்கு போனப்போ, சென்னைக்கு போனப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது போகிறதுக்கு. But more than that, I want to share what I know of Uluru Tharangal from before and after
a few years of working with STF. Attachment for us as a family and for the entire extended family got better and better as well. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ இந்த வருஷம் வந்து we want to make sure irrespective of whatever happens we'll spend half a day in உழவன்கரங்கள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். And it was a very impromptu one. சுந்தரேசன் அந்த ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்காரு. அவர்கிட்ட நான் சும்மா ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க இப்போ வரலாம் வாங்க சார், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு வந்து யூ சீரியஸ் ரைட், இப்போ வரலாம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா டைம் அப்படின்னு கேட்டோம். நீங்கள் கவலையே படாமல் இந்த மாதிரி மல்டி ஃபேசிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து ஐ வாஸ் பிளெஸ்ட் டு கோ அண்ட் see உதவுகரங்கள் and share with you this experience. அதனால of course we all do a lot of things for charity and all that, and this is one of a beautiful experience for me and I wanted to share it with you. And of course your dollars are always put to great work, so thank you. For the past 3 years, and this is our 4th year supporting Udavukarangal. The first year, like he was mentioning, we were able to help build that auditorium. The second and third year put together, we were able to fundraise to build a psychiatric wing at Tiruvannamala for Udavukarangal. And this is our 4th year. So, along with Udavukarangal, we're supporting a few other causes as well. So, what are we going to do this year to support Udavukarangal? In an innovative way. So, we went to FEDNA. How many of you know we built a sanitary napkin machine, an easy way to process it, and for even uneducated people to be easily trained to make them, so that the rural women in India can benefit from that, and they can become entrepreneurs. They can sell it. Machines for the girls and women at Udavukarangal at each of their locations. They have many locations. So we want to purchase up to 2 machines for each location. A small machine costs about $2,500 and a large one about $5,000 per machine. Our next cause that we're supporting is Shakti Kale Guru. Okay. Their primary purpose is to empower Dalit girls who are dropped out of high school, through teaching ancient art forms via dance, music, and drama. It was started in 1993 by Sister Chandra, and so Parayatam is a way that Sister Chandra is empowering these Dalit women. She can sit there and teach them. Education can be taught in a classroom, but is that exactly internalized? Well, these girls needed confidence first. How are they going to get their confidence? So Sister Chandra decided to teach them through Parayatam. And so she's also focusing on social analysis, academics, personal empowerment, community leadership, microeconomic sustainability. So in 2010, Shakti became a community college, and they became affiliated with Mother Teresa University in Kodaikanal. Right now they can teach. So Shakti's future. With your support, they can complete their half-done classroom building to support more number of Dalit girls to get educated every year. So they're building a classroom. So Mother Teresa University, they said that, you can't teach under the tree. You need a building so that the girls can learn in a proper way. It's the work of Sister Chandra's audio. So that's Shakti's future. Please support them. So he was mentioning he doesn't know what's going on with the creative side. But I know a couple of people who do know what's going on with the creative side. And so that's, I'd like to invite Dr. Prabhakar Uncle and Rajamani. So please both of them to let us know about what's happening with the creative side. இந்த முறை வந்து இப்போ அந்த ஸ்லைடில் அது பேட்ரியாட்டிசம், தேசப்பற்று, நாட்டுப்பற்று, அதிலேருந்து எப்படி நம்ம வந்து என்ன கற்றுக்கிறோம், குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நாட்டுப்பற்று எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவம் புதுமை. நாட்டுப்பற்றுன்னு சொன்னோம்னா ரொம்ப சீரியஸாக போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது வந்து ஒரு ஜனரஞ்சகமாக கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக அதில் வந்து ஒரு மியூசிக்கல் ஷோ மாதிரி சினிமா பாட்டு, ஏன்னா நம்ம வந்து மற்ற கலை நிகழ்ச்சி வந்து எப்படி போகுதுன்னு அவர் ராஜாமணி அவர் வந்து சொல்கிறார். இந்த ஃப்ளையரை பார்த்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வெரி குட். இதுதான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல்
நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அழகாக ஒரு தளம் அமைஞ்சது. அந்த தளம் என்னென்னா இதில் சொன்ன மாதிரி இயல், இசை, நாடகம் இது மூணையும் கலக்கிறோம். உங்ககிட்ட சொல்லாமல் சில விஷயங்களை கலக்கலாம்னு இருக்கோம். அதை வந்து சில பல காரணங்களுக்காக சர்ப்ரைஸாக வச்சுக்கலாம்னு யோசிக்கிறோம். டேலண்டட் கொரியோகிராஃபர்ஸ் அவங்க மூலமாக நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டை சேர்ந்த குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கணும். டே அண்ட் நைட், எவ்ரி வீக்கெண்ட், எவ்ரி வீக் டேஸ், எவ்ரி வீக் ஈவினிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அண்ட் we are trying our level best to give you an awesome show. So expectation இல்லாமல் வாங்க, we will beat the expectation. We've all gathered here together, and there's only one reason for that, and it's for a great cause. And as part of STF, on behalf of STF, we would like to thank each and every one of you, our donors, our sponsors. So thank you so much. Now, teaser video. So here's that video, a short video for you. October 4th, Irving Arts Center at 4:30. For more information, sasatamilfoundation.org/events. Credit for this video goes to Mr. Mahinder Mani, our AV person here. Thank you. Dinner is served. Thank you.